அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 25 பல் பூண்டு, ஒரு 10 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜார்லேயே அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொரப்பாகவே அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. கொரப்பாக அரைச்சா தான் இந்த வறுவலுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சீ ஃபுட்ஸ்க்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தாளித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மீதி இருந்த மசாலாவை தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா அது எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், காஷ்மீரி தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதை இதில் போட்டுருங்க. நண்டு நான் 1 கேஜி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடல் நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ இந்த ஒன் பை ஒன்னாக நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நண்டு சளி இருமல் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சீக்கிரமாக சரியாயிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இப்போ நண்டை நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த நண்டில் அந்த மசாலாஸ்லாம் நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நண்டு நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லி தலையை தூவிக்கோங்க. நம்மளோட நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு மிளகு ரசம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம், இல்லை இதையே சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.